உடம்பு சூட்டை தணிக்கும். அது வந்து நார்மலான தெரிஞ்ச விஷயந்தான், வீட்டில் செய்வாங்க. நானும் அப்படி தான் செய்வேன். அதில் வந்துட்டு ஒரு சில்வர் ஸ்பூன் ஒன்று அதில் ஒன்று போட்டு வேக வைங்க. அப்படி வேக வச்சிங்கனாக்கா பருப்பு வந்து உங்களுக்கு பொங்கி தண்ணி வந்துட்டு மேலே வராது, அடுப்பும் அந்தளவுக்கு வந்துட்டு இதாகாது, நஷ்டமாகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை என்ன, ஒரு ஸ்பூனை போட்டு எத்தனையோ ஸ்கிரீன்ஸ் பொருள்லாம் போகிறோம், அப்படி போட்டு பருப்பு மேலே கொதிச்சு வந்துடுதாச்சு, பொங்கி வருது. இப்படி பண்ணால் வராமல் இருக்குமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் தான் நானும் ஒரு ஸ்பூனை போட்டு வச்சு பார்த்தேன். எங்கள் வீட்டில் வச்சு பார்க்கல, நான் அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போனால் அப்போ வச்சு பார்த்தேன். சரி இங்கே வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அங்கே அடுப்பு நாஸ்தியாக கூட நம்ம சுத்தம் பண்ணாலும் அம்மா சுத்தம் பண்ணிடுவாங்க, இங்கே நம்ம தான் சுத்தம் பண்ணணும். அதுக்காகவே அம்மா வீட்டுக்கு போது செஞ்சு பார்த்தேன். உண்மையாங்க 100% எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சுங்க. பருப்பு வைக்கும் போது எல்லாத்தையும் போட்டு அதோடய வந்துட்டு அந்த ஸ்பூன் நல்லா கழுவிட்டு சிலர் பண்ண அதில் போட்டு தான் வேக வச்சேன். ஒரு சொட்டு கூட பருப்பு தண்ணி வெளியே வரலைங்க. அந்த நொர மாதிரி வைப்பாங்க, அந்த விசில் கிட்டலாம் தண்ணி விழுங்க, கொஞ்சம் கூட வரவே இல்லைங்க. நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் சொல்கிறது வந்து நல்லா தான் இருக்குது. ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒவ்வொரு சேனலை பார்த்து காப்பி அடித்து சொல்கிறாங்க. நானும் இப்போ